ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இது எங்களோட ஃபஸ்ட் சேனல் இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா சேனல் வச்சுருந்தோம். ஸோ இனிமேல் இந்த சேனல் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப், லைக் எல்லோரும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வெல்கம் டு தி அகாட்சுகி கேமர்ஸ். பையனை எடிட் என்ன அது? ஓ இன்ட்ரோ தானே அது? யோ பையனே, இன்ட்ரோ போடியா? அகாட்சுகி வா சுதொத்தா. ஸோ ஓகே கைஸ், இது நம்ம ஃபஸ்ட் வீடியோன்றதுனால நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஆரம்பிப்போம். இந்த சேனலில் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் நிறையா வரும். ஃபஸ்ட் வீடியோன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிஎஸ் ரேங்கில் ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறாடே. ஸோ நான் தான் பெயின், இவன் தான் இட்டாச்சி, நான் கக்காஷி. டேய் அக்காச்சிக்கில் எழுதுடா கக்காஷி. ஆமாம்ல, நீ இட்டாச்சி, நான் பெயின், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்னை பெயின்னு கூப்பிடலாம், என்னை இட்டாச்சின்னு கூப்பிடலாம். ஓகே, இந்த சேனலில் நானும் என் தம்பியும் தான் கேரி ஓவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஓகே கைஸ், எனிமீஸாக இருக்காங்களா இங்கே ஃபுல்லாக? சரி, இங்கே ரெக்கார்டாக தான் செக் பண்ணுவோம். கரெக்டாக எதுக்கு இது இந்த பக்கம் போச்சு? சரி, இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். பாவப்பட்ட ஜீவன். அவங்க ஒரு எனிமி வரும். ஸோ கைஸ், இது இந்த ஒரு மேட்ச் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை போட போகிறோம். ஏன்னா இது வந்து எங்களால் ஃபஸ்ட்டு ரொம்பவே கேரி ஓவர் பண்ண முடியாது. ஸோ எவன்டா அது பாட்டு மாதிரி அடிக்கிறது? கைஸ், எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பேசி வீடியோ போட்டதெல்லாம் கிடையாது. ஸோ இது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை தான் பண்ணுறோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் போட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, ஃபஸ்ட் ரவுண்ட். ஓகே கைஸ், வின்னானதுனால நிறைய காசு கொடுத்துருக்காங்க. வின்னானதுனால தான், வின்னானது மட்டும்தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தாண்டிச்சுன்னா எப்போயாச்சும் லைவ் கூட போடலாம். நம்ம லைட்டு தான் இருக்குது. இது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணும்போது பாதியிலே ரெக்கார்டிங் கட் ஆகிடும். சவுண்டு கடை இட்டாச்சு, சவுண்டு கடை. சவுண்டு கடை ஃபுல்லாக சவுண்டு கடை இட்டாச்சு, அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. ஹேக்கர்லாம் இல்லை, இந்த நம்ம டீமில் எம்டி கேமர்னு ஒருத்தர் இருக்கான். செம்மையாக விளாட்ற, எல்லா கில்லையும் எடுத்துகிட்டு போயிடறான். அவன்கிட்ட வந்து கற்றுக்கணும்டா. மலையேறு மலையேறு. மரடா மரடா மரடா. நீ செத்துட்டியா? பின்னாடி யாரும் இல்லை, இறங்கிட்டானுங்க. இப்போ நம்ம வெற்றிகரமாக ஒரு மேட்ச் ஜெயிச்சாச்சு. அதுவும் ஒரு ரவுண்ட். ஓகே, ஒரு மேட்ச்னு சொல்லக்கூடாது. அப்புறம் கடைசியில் தோத்துட்டோன்னா ஒரு சிங்கமை போச்சுக்கு பாரு அப்படின்னாயிரும். ஐயோ, எல்லா காசையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நமக்கு வெஸ்ட்லாம் தேவையில்ல, கில்லு தான் முக்கியம். எனக்கு 200 மட்டும்தான் இருக்குது. அதை லைவில் கூட பார்த்துக்கலாம். ஆமாம், ரெக்கார்டாகுது. இது பயமாக இருக்குது கைஸ், திடீர்னு ரெக்கார்ட் கட் ஆயிருமோன்ட்டு. ஏன்னா முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டு ட்ரை பண்ணும்போது நிறையா தடவை ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அது ரெக்கார்டே ஆக மாட்டேங்குது, கட் ஆகிடுது ஃபுல். பாதியிலே இல்லை, ஸ்டார்ட் பண்ணும்போதே கட் ஆகிடுது. என்கிட்ட இருக்குது. சைட்லேருந்து வராங்க.
ஒருத்தன் டவுன் ஏறு வித்யான்ஸ் ஏறு கைஸ் இப்போ ஏறுறேன் கைஸ் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆப்ஷன் நம்ம டீம் ஃபுல்லாகவே வந்துட்டாங்கடா. சரி நம்ம பார்த்துக்கலாம். நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். நானும் எம்டி கேமரும். அக்ஷய்டா இருந்தா யார் கைஸ்? நான் ஆல்ரெடியே நிறையா விளாண்டுருக்கேன் கைஸ், அதனால எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ஷன் டைமண்ட் 1 பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறேன். டைமண்ட் 1 ஆமாம். எதுக்கு இந்த டைலர் நான் சொல்லிட்டு ஸோ கைஸ் எனக்கு அவ்வளோவா என்டர்டெயின் அதாவது பேச தெரியாது. ஓரளவுக்கு ஏதோ விளையாடும் போது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஏறி வயசு எடுத்து கூட்டு போயிட்டானுங்க. யாராச்சும் ரிவைவ் பண்ணுங்கப்பா. டைமண்ட் வந்தாடா நீ ஏன்டா அவுட் ஆன? நான் முன்னாடி எனிமி இருக்கிறதே பார்க்கலையே. நான் இங்கே லூட் அடிச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து அடிச்சிட்டான். க்ளூவால் போட்டுக்கலாம். யாராவது ரிவைவ் பண்ணுங்கப்பா. ஏய் அக்ஷய் எம்டி கீழே வாடா. டேய் கீழே வா. அவன் பாம்பு போடுறான்டா. டேய் கீழே வாடா. ஏய் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. ஆமாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களா? டே எனக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குதுடா. வந்தீங்கன்னா செத்துட்டியா? சூப்பர். இட்டாச்சி செத்துட்டு அப்படி நானும் செத்துட்டேன். பெயினுக்கே இந்த கதினா என்ன பண்ணுறது? இப்போ நான் செட்டிங்ஸ் புதுசாக மாற்றிருக்கிறதுனால முடிஞ்சு இந்த மேட்ச் முடிஞ்சு. இந்த ரவுண்ட் முடிஞ்சு. அதான் முடிஞ்சிச்சு. ஜெயிச்சிருக்கலான்ட்டு அந்த மேட்ச்சில் நான் அந்த க்ளூவால் போட மாட்டதுனால தான். ஸோ ஓரளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணி ட்ரை பண்ணுறோம். நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணுறோம். அதுக்கு கைமாறா நீங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபாக பண்ணோன்னு இல்லை, நீங்கள் பிடிச்சிருந்தா பண்ணலாம். ஆமாம் க்ளூ வால் ஒன்று வாங்கிட்டா டே கிட்டச்சு. இவ்வளோ அடி என்கிட்டே காயின்ஸ் இல்லை. அது முன்னாடி சொல்ல வேண்டியதானே. நானும் ஒன்றை நம்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஒன்று போய் நான் நம்புறேன் கிட்டாச்சு. ஆனால் இட்டாச்சி கைவிட மாட்டேனே. நீ ஏன் கைவிட? சரி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இதான் பிரச்சனை. என்னாச்சு? குளிச்சிட்டேன், தண்ணியில் குளிச்சிட்டேன். குளிச்சதுக்கெலாம் கத்துவியாடா? உள்ளே விழுந்துட்டேன்டா. கேமரா. ஏய் அம்மா வந்துடா. அவுட்டா? டேய் பெயின் அம்மா வந்து நல்லா அவுட் ஆகிட்டுண்டா. அம்மா எல்லாம் வாங்கி மிடி போட முடியாதா? வச்சு அவனும் செத்துட்டான்டா எம்டி கேமரும். ஐயோ இந்த மேட்ச் போச்சுன்னு நினைக்கிறேன். ஷவுட் அவுட் டு மசாஷி கிஷிமோட்டோ. ஆன்லைன் செட்டிங்ஸை மாற்றணும். செட்டிங்ஸ்லாம் மாற்றல, சும்மா அப்படியே இதே விளாண்டு. பேர் ஏடா 100 காயின் தான் இருக்குது. ஓ இந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கியா? கைஸ் இட்டாச்சி நேற்றுக்கு ஏதோ லூசு மாதிரி செட்டிங்ஸ் வச்சு விளாட்றேன்னு அவுட் ஆகிட்டே இருக்கிறான். ஏன்டா இட்டாச்சி தேவையில்லாத வேலை. பெயின் உனக்கு மட்டும் எப்படி அப்படி வருது? இது நான் வச்ச செட்டிங்கே இல்லை, என் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டது. அதுதான் நல்லா இருக்குது. இப்போ அவன் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண அவனோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறான். மாதம் அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து அவன் பணக்காரன். அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், டைமண்டு எல்லாத்தையும் காசு போட்டு ஏற்றி கொடுத்துருவான் இவனுக்கு. டேய் 3 பேர் இந்த பக்கம் வராங்க. டேய் வாடா. ஏன் நான் இருக்கேன்டா இங்கே. இட்டாச்சி பின்னாடி வாடானா என்னடா பண்ணுற? கைஸ் இந்த மேட்ச் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் ஏன்னா 3 மேட்ச் வரைக்கும் அவனுக்கு சும்மா இருந்தானுங்க. அப்புறம் எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன் இட்டாச்சி தேவையில்லாத வேலை. நான் கோல்டு 1 தான், என் அண்ணன் தான் டைமண்ட் பண்ணேன். அக்ஷய் கூட விட்டுட்டேன்டா. எம்டி கேமர் தான் இருக்கான். என்ன பண்ண போகிறானோ. போட்டேன்டா.
ஏய் இவன் குரோனோ கன் ஸ்கின் வச்சிருக்கான். இந்த CR7 கேரக்டர் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு வந்தப்போ MP5 ஒரு ஸ்கின் விட்டானுங்களே, அந்த ஸ்கின் அதெல்லாம் ஒரு காலம் சூப்பராக இருக்கும். அப்போ ஸ்கின்லாம் இப்போ தான் ஃப்ரீ ஃபயரே மட்டமாகி போச்சு. அவன் பில்டிங் மேலே ஏறிட்டான். சைடு போடு. சம 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 போடு இந்த மேட்ச் அவ்வளோதான் உட்காந்துட்டான்டா. ஒரு யூஎஸ் பேஜ் போட்டுருவான்னு நினைக்கிறேன். அப்பா போடு யூஎஸ்பி வச்சு புயா சமதல நின்று சம 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 சமத்தல்ல நீனே. வா பயங்கரமா இவன். நான் தான்டா லாஸ்ட்டு 3வது ரேங்க்கில் இருக்கிறேன். நான் 4 கிலோ தெரியும். நான் எத்தனாவது ரேங்க்கு? நீ வந்து லாஸ்ட்டு. இருடா நான் செட்டிங்ஸ் நார்மல் ஆக்கிட்டு வரேன். லாபிக்கு போயிட்டு லாபி இங்கே என்ன பிரச்சனைன்னா எனக்கு இந்த செட்டிங்ஸ் தான் நேற்று ஏதோ லூஸ் மாதிரி வச்சு. டேய் ஏதோ புதுலாம் விட்டுருண்டா. 5 தடவை பிஆர் இல்லைண்டா இந்த டெத் பாக்ஸ் ஆண்டா. இங்கே போடுறா விளாடுவோமா? போடா டே. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வீடியோக்கு இவ்வளோ தான். அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ கைஸ் போய்ட்டு வரோம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் கைஸ்.